இன்றைக்கி வீடியோவில் ட்ரிக்னாமெண்ட்ரி டேபிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக எப்படி போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழில் திரிகோணமிதி ஆர் முக்கோணவியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் டேபிளுக்கு போகலாம். சரிங்களா? இப்போது இது 90 டிகிரி இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள். இதுக்கு கீழே சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா அதெல்லாம் எழுதியிருக்கோம்ல, இந்த டீட்டா தான் இது. நம்ம டீட்டா எந்த சைடு வேணால் போட்டுக்கலாம். நான் இந்த சைடு போட்டிருக்கேன், இதில் இங்கே போட்டிருக்கேன், இதில் இந்த சைடு டீட்டா வேல்யூ போட்டிருக்கேன். இதில் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது தான் ஹைப்போதெனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கர்ணம் அப்படின்னு சொல்கிறோம். டீட்டாக்கு ஆப்போசிட்டில் உள்ளதை ஆப்போசிட் சைட், தமிழில் எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறத இங்கிலீஷில் அட்ஜசன்ட் சைட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் டீட்டாக்கு அடுத்து இருக்குதா, ஸோ அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்க்கலாம், இதே தான், ஆனால் நான் கொஞ்சம் டீட்டா மாற்றி கொடுத்துருக்கேன். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஹைப்போதெனியூஸ் கர்ணம். டீட்டாக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஆப்போசிட் சைட், தமிழில் எதிர்பக்கம். டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைட், தமிழில் அடுத்துள்ள பக்கம். தேர்டு இதில் இங்கே அதே தான், 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் உள்ளது ஹைப்போதெனியூஸ் கர்ணம். டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட், எதிர்பக்கம். டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைட், அடுத்துள்ள பக்கம். இப்போ இதை வச்சு தான் இந்த சைன் டீட்டா, காஸ் டீட்டா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் சைன் டீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போதெனியூஸ், தமிழில் எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் டீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போதெனியூஸ், தமிழ் அட்ஜசன்ட் சைடுக்கு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். டேன் டீட்டா அப்படின்றது சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. சைன் டீட்டா வேல்யூ என்னன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போதெனியூஸ், காஸ் டீட்டா adjacent side by hypotenuse. இல்லை ஹைப்போதெனியூஸ் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு கிடைக்கிறது ஆப்போசிட் சைட் பை adjacent சைட், தமிழில் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகேவா? இந்த 3 நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டாலே நெக்ஸ்ட்டு கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா ஈஸியாக எழுதிடலாம். கொசிகன் டீட்டா அப்படின்றது 1 பை சைன் டீட்டா, அதாவது சைன் டீட்டாவோட தலைகீழி ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் டீட்டா. கொசிகன் டீட்டான்றது சைன் டீட்டாவோட தலைகீழாக மாற்றி போடுறது தான் கொசிகன் டீட்டா. 1 பை சைன் டீட்டான்னு சொல்கிறோம். 1 பை சைன் டீட்டான்றது 1 பை சைன் என்னது ஆப்போசிட் பை ஹைப்போதெனியூஸ். ஹைப்போதெனியூஸ் மேலே போயிடுமா, ஸோ ஹைப்போதெனியூஸ் பை ஆப்போசிட் சைட், தமிழில் கர்ணம் பை எதிர்பக்கம். ஸோ கொசிகன் டீட்டான்றது 1 பை சைன் டீட்டான்னு சொல்லலாம், ஆர் ஹைப்போடெனியூஸ் பை ஆப்போசிட் சைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சீக்கன் டீட்டா காஸ் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் டீட்டா, 1 பை காஸ் டீட்டா. சீக்கன் டீட்டான்றது காஸ் டீட்டாவோட தலைகீழி, அதை 1 பை adjacent side by hypotenuse. ஹைப்போதெனியூஸ் மேலே போனால் ஹைப்போடெனியூஸ் பை ஆப்போசிட் சைட், தமிழில் கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம். சரிங்களா? ஸோ சீக்கன் டீட்டான்றது 1 பை காஸ் டீட்டான்னு சொல்லலாம், ஆர் ஹைப்போடெனியூஸ் பை ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் காட் டீட்டான்றது டேன் டீட்டாவோட ரெசிப்ரோக்கல். இதில் டேன் டீட்டா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, அதோட தலைகீழி காஸ் டீட்டா பை
சைன் டீட்டா. ஐ மீன் இங்கே வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட், இது வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட். தமிழில் அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். ஓகேவா? இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ட்ரிக்னாமெட்ரி டேபிள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சைன் 0 டிகிரிக்கு 0 தான், 90 டிகிரிக்கு 1. இப்போது மிடில் உள்ளதுக்கெலாம் இப்போ என்ன போட போகிறோம் அதுதான் மெயினாக பார்க்கணும். இப்போ 0க்கும் 1க்கும் மிடில் இருக்கிறத என்னன்னு சொல்லலாம். தமிழில் சொன்னால் கால், அரை, முக்கால் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் குவார்ட்டர், ஹாஃப், 3/4. ஓகேவா? அந்த நம்பர் தான் எழுதியிருக்கேன். குவார்ட்டர்னா 1/4, ஹாஃபுக்கு அரைக்கு 1/2, முக்காலுக்கு 3/4. இது எல்லாத்துக்குமே ரூட் எடுக்கணும். இந்த ரூட் எடுத்தால் வர ஆன்சர் தான் இங்கே எழுத போகிறோம். இப்போ ரூட் 1/4க்கு ரூட் எடுக்கலாம். 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான், 4க்கு ரூட் எடுத்தால் 2. நெக்ஸ்ட்டு 1க்கு ரூட் எடுத்தால் 1, 2க்கு ரூட் எடுத்தால் ரூட் 2 தான். நெக்ஸ்ட்டு ரூட் 3க்கு ரூட் 3 தான் வரும். 4க்கு ரூட் எடுத்தால் 2. இப்போது இந்த சைன் வேல்யூவை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டா போதும், மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் சைன் வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு லைஃப் டைம் மறக்கவே கூடாது அப்படின்னா இந்த மெத்தடில் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். எனக்கு இன்னும் ஈஸியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி. இதில் கீழே எல்லாமே 2 தான் இருக்குது அந்த டேபிளில். ஸோ ஃபஸ்ட் நம்பர் மட்டும் எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். 3, 4, 6. இப்போ நமக்கு 3 வேணும்னா 2 கூட இன்னும் எவ்வளோ ஆட் பண்ணணும்? 1. அந்த 1 மேலே போடுறேன். 4 வேணும்னா இன்னும் அந்த 2 கூட எவ்வளோ ஆட் பண்ணணும்? 2 ஆட் பண்ணணும். 2/2னா ஆன்சர் வந்து 1 கிடச்சிரும். ஸோ அந்த 2ஐ எப்படி பிரிக்கலாம்னா 1, 1. இந்த 1 மேலே போடுறேன். இந்த 1ஐ நான் ரூட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். 1/√2. 6ஐ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 6க்கு இன்னும் எவ்வளோ வேணும்? 4 வேணும். 4/2ன்னு போட்டிங்கன்னா கேன்சல் ஆகி நமக்கு 2 கிடைக்கும். ஸோ 4ஐ எப்படி பிரிக்கலாம்னா 1, 3ன்னு பிரிக்கலாமா? ஸோ 1க்கு நான் ரூட்டுன்னு போட்டுக்கிறேன். 1, 3, 2, 6. 1 + 3 + 2, 6. ஓகேவா? ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படி ஞாபகம் வச்சுக்கினா உங்களுக்கு லைஃப் டைம் மறக்கவே மறக்காது என்ன ஆனாலும். ஸோ சைன் வேல்யூ மட்டும் போட்டால் போதும். இப்போ இதெல்லாம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோமா எப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு காசு பார்க்க போகிறோம். காசுக்கு வந்து இது அப்படியே ரிவர்ஸில் எழுதணும். 1 இங்கே வரணும், √3/2, 1/√2, 1/2, 0. டேன்ன்றது சைன் பை காஸ் தானே. சைன் பை காஸ் அப்படின்னா 0/1 வந்து 0 தான் கிடைக்கும். 1/2 √3/2. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ கிடைக்கிறது 1/√3. இதுலேயும் √2 √2 கேன்சல் ஆகிடும். 1/1 1. அதே மாதிரி தான் இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடும். √3/1ன்றது √3. நெக்ஸ்ட்டு 1/0ன்றது நாட் டிஃபைன் அப்படின்னு கிடைக்கும். ஆர் அன்டிஃபைன்னு சொல்லலாம். 0/1னா ஆன்சர் 1 கிடைக்கும். 1/0னா அதை பண்ண முடியாது. ஸோ அன்டிஃபைன். சைனோட ரிவர்ஸ் காஸ் பார்த்தோமா, அதே மாதிரி டேனோட ரிவர்ஸ் தான் காட். இங்கே நாட் டிஃபைன், √3, 1, 1/√3, 0. இப்போ நம்ம பேலன்ஸ் எழுத வேண்டியது கொசிக்கணும், சீக்கணும். கொசிக்கன் ஆல்ரெடி பேசிக் சொல்லி கொடுக்கும்போது பார்த்தேன். சைனோட ரெசிப்ரோக்கல், சைனோட தலைகீழி தான் கொசிக்கன். 1/0 அப்படின்றது நாட் டிஃபைன். 1/0ன்றது நாட் டிஃபைன். 2/1ன்றது 2,
√2/1ன்றது √2, இது வந்து 2/√3, இதோட தலைகீழி. நெக்ஸ்ட்டு 1/sin வேல்யூ 1/1 1. கொசிக்கனோட ரிவர்ஸ் தான் சீக்கன். 1 2/√3 √2 2 நாட் டிஃபைன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.